அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஆவி புட்டு, அதாவது இலையாப்பம் என்றும் சொல்லுவோம் யாழ்ப்பாண முறையில. இலையாப்பம் அல்லது ஆவி புட்டு தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கு இதுல ஒரு சுண்டு அரிசி மா, மற்றது ஒரு சுண்டு கோதுமை மாவை அவிச்ச கோதுமை மா அவிச்சு வச்சிருக்கிறேன். அது ஒரு சுண்டும் அரிசி மா ஒரு சுண்டும் சம அளவுல எடுத்திருக்கிறேன். இது 1/4 கிலோ சர்க்கரை. ஆனா இது உங்களுக்கு தேவை கொஞ்சம் நிறத்துக்கு தான் போடுறது, தேவைக்கேற்ற மாதிரி போடுங்க. 150 கிராம் சீனி, இது 150 கிராம் பயறு வறுத்து அவிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன். இது தேங்காய், இப்போ ஒரு தேங்காய், ஒரு கணக்கான தேங்காயில முழு தேங்காயை திருவி எடுத்துக்கொள்ளுங்க. சுடு தண்ணி சுட்டு ஒரு ஆகலம் கொதிக்கிற தண்ணி இல்லை, கொதிச்சாலும் ஆற விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இனி வாங்க நான் செய்முறை உங்களுக்கு என்னன்னு, இது செய்முறை உங்களுக்கு நான் இனி காட்டுறேன். அதுக்கு முதல் இந்த மா குழைக்கிறதுக்கு முதல் பூரணத்தை ரெடி பண்ணணும். பூரணத்தை உங்களுக்கு நான் எப்படி ரெடி பண்றேன்னு காட்டுறேன். அதுலண்டா சர்க்கரையை முதல் பால் காய்ச்சி அதோட சீனியையும் போட்டு சர்க்கரையும் சீனியும் நல்லா கரைஞ்சு முடிய அதோட இந்த பயறு இந்த தேங்காய்ப்பு சேர்த்து சொட்டு உப்பும் சேர்த்து, அப்பதான் இனிப்பும் சேரும். சொட்டு உப்பும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் பூரணம் செய்துட்டு அதுக்கப்புறம் மா குழைக்கிறத காட்டுறேன். முதலாவது நான் சர்க்கரை தான் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் வெளிச்சம் காணாம மாதிரி இருக்கும், இருட்டா இருக்கும். சர்க்கரை தான் போட்டிருக்கிறேன். அந்த சர்க்கரைக்கு ஒரு பிஞ்ச் தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் அவ்வளவும் கரைஞ்சு முடியதான் சீனி மற்றது எல்லாமே போடணும். ஒரு சர்க்கரை கரையட்டும். பாருங்க, சர்க்கரை போட்டு கொஞ்சம் சீனி கொஞ்சம் தண்ணி விட்டு இலக வச்சிருக்கிறேன். இந்த சர்க்கரை இலகி முடியத்தான் சீனியும் போட்டு இலக விட்டு அதுக்கு பிறகு பயரும் சீனியும் தேங்காய் பூவும் போடணும். விறகடுப்புலதான் செய்கிறேன். சீனியும் போட்டுட்டேன். இனி இந்த சர்க்கரையும் மிளகி முடிய பயரும் தேங்காவும் சொட்டு உப்பும் சேர்த்தா சரி. உப்பு சேர்த்தாதான் அதுல இனிப்பு தன்மை உங்களுக்கு நல்லா தெரியும், இல்லாட்டி இனிப்பு தன்மை தெரியாது. சர்க்கரை நல்லா கரையணும். இது நல்ல சர்க்கரை, அதனால நான் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, சீனியும் பயரும் போட்டுட்டேன். ஒரு பிஞ்ச் அளவு ஒரு மூடி அளவு தண்ணி ஊத்தினா காணுன்னா சர்க்கரையும் சீனியும் விளக்குறது தான். நீங்க கூட ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னா களி மாதிரி போயிடும். அதனால சொட்டு உப்பும் போட்டு கணக்கா கிண்ட உங்களுக்கு கணக்கா ரெடியா வரும். கூட தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அதுவும் விலகி வர தண்ணி தன்மை கூடிடும். பாருங்க, இப்படி கிண்டினா சரி. இந்த மாவுக்கும் நீங்க உப்பு போட்டா தான் அந்த மாவும் இந்த இனிப்பு சுவையை காட்டும். சரி, இங்க பாருங்க, நான் ஒரு பிஞ்சளவு ஒரு மூடி அளவு தண்ணி விட்டு எனக்கும் கொஞ்சம் இதான இது ஆறினா இறுகி வரும். நீங்க ஆகலும் தண்ணி விட்டீங்கன்னா அந்த சீனியும் தேங்காயும் கரைஞ்சு சீனியும் சர்க்கரையும் கரையக்க உங்களுக்கு ஆகலும் தண்ணியா வந்துடும். இதுதான் கணக்கான பக்குவம். இது இப்ப நான் குழைச்சு முடிய அது இறுகிரும். இனி இந்த குழைச்சு எப்படி வாழை இலையில வச்சு தட்டி இட்டலி பானையில அவிய விடுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆவி புட்டா ஆவி புட்டு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல. அப்படியே அந்த இதை வச்சுட்டு அப்படியே மடக்கி விட்டா சரி. ஆவி புட்டு அப்படியே மடக்கி விட்டா சரி.
இதுதானம்மா ஆவி புட்டு. ஆ என்ன காட்டாதீங்க. நான் உங்களோட கையும் இந்த சட்டியும் அந்த சட்டியும் சுடு தண்ணியும் இந்த இதுவும் தான் தெரியுது, வேற ஒன்றும் எனக்கு தெரியல. உங்களோட கை மட்டும் தெரியுது. இந்த கை தெரியும் நான் தெரிஞ்சா பரவாயில்ல. ஆ இந்த கை தெரியும் தானே, தெரிஞ்சா பரவாயில்ல. சரியா? சரி, அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அமுத்துறேன்.